தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். நீங்க உங்களோட அண்ணனுக்காகவும் உங்க அண்ணனோட பசங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க, செமங்க, டக்கருங்க. ஐ எம் ஹாப்பிங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல? வெற்றி, முதல்ல குடும்பத்துக்குள்ள இவங்களுக்காக அவங்க தியாகம் பண்ணாங்க, அவங்களுக்காக இவங்க தியாகம் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறதே ரொம்ப தப்பு. இது ஏன் குடும்பம், ஏன் அண்ணன், ஏன் பிள்ளைங்க. இந்த வீட்ல துரு துருன்னு ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அத பாத்துக்கிறத விட வேற என்ன இருக்கு? அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் அம்மா மாதிரி இருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு புதுசா நான் என்ன பண்ணணுங்கிற நீ? ஏங்க, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா ஒரு வாழ்க்கை இருக்குங்க. இப்ப நீங்க சொன்ன அத்தனை பேருக்கும் தனியா ஒரு வாழ்க்கை இருக்குங்க. உங்களுக்கும் தனியா ஒரு வாழ்க்கை இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். அதுக்கு தான் சொல்றேன். சரி விடுங்க, நான் ஒன்று பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஜமீன்தார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் தியாகம் பண்ணி இப்போ சிங்கிளாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் போய் பேசட்டுமா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நல்ல மனுஷங்க. ஐ வில் டாக் ஃபார் யூங்க. ஏங்க, உங்களுக்கு அவருக்கு பெரிய வயசு வித்தியாசம்லாம் இருக்காதுங்க. ஒன்லி 2 years எல்டரா இருப்பாருங்க. ஆனால் செம்மையா இருப்பாருங்க பார்க்க. ஏங்க, உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒரு வெள்ளை முடி கூட இல்லை. டை அடிப்பீங்களோ? அழகா இருக்கீங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். வெற்றி, போ வெற்றி, எழுந்திரிச்சு போ. சும்மா தேவையில்லாம டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. இப்ப என்ன தப்பா கேட்டேன்? நானும் உங்களை மறுமணமா பண்ண சொன்ன, திருமணம் தானே பண்ண சொன்னேன். வெற்றி, ஓகே, இன்னொரு ஐடியா இருக்குது. சவுண்டா ஒரு மாப்பிள்ள இருக்கிறாரு. மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. வள்ளி வள்ளி என வந்தா வடிவேலந்தா. சொன்ன உடனே கண்ணில் அப்படியே ஒரு வெளிச்சம் தெரியுதே. வள்ளி சவுண்ட் சர்வீஸ், மைக் முருகன். அவராண்ட பேசட்டுமா? இன்னைக்கு வரைக்கும் வள்ளி சவுண்ட் சர்வீஸை வச்சுக்கிட்டு வலி மேல வெளியே வச்சுக்கிட்டு குண்டு குண்டு கண்ணை வச்சுக்கிட்டு உங்களுக்காக காத்து நிற்கிறாரு. கட்டினா வள்ளியை தான் கட்டு வேணும். ஒத்த காலம் நின்னுகிறார். பாவம், மனுஷனுக்கு கால் வலிக்குங்க. நான் போய் பேசுறேங்க. ஐ வில் டாக் ஃபார் யூங்க. போதும், இதோட நிறுத்துறியா? உன்னை என்னால திட்டவும் முடியல, உன்கிட்ட கோச்சிக்கவும் முடியல. நீ மாறின விட ரொம்ப குழந்தையா இருக்க. முதல்ல இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு நீ போய் வேலை இருந்தா பாரு. போ, எழுந்திருச்சு போ. நீங்க திட்டாலும் பரவாயில்ல, கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இதுதான் என் வேலை. சொல்லுங்க. மைக் டெஸ்டிங் பேசலாமா? வெற்றி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பேச்சா? எழுந்துச்சு போ. ஏங்க, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னா அப்புறம் வேற என்னதான் பேசணும் சொல்லுங்க நீங்கப்பா. பாருங்க, நான் செம்ம சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். உங்க முடிவு சொல்லுங்க. வெற்றி, நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு விளையாட்டா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையா ஏத்துக்க முடியாது. எனக்கு என் அண்ணன் தான் உலகம். அது குடும்பம் தான் என் வாழ்க்கை. இந்த பிள்ளைங்க தான் என் எதிர்காலம். இதை தவிர என் வாழ்க்கையில வேற எந்த சந்தோஷமும் இல்லை. என்னை சுத்தி இவ்ளோ பேர் இருக்கும்போது நான் எதுக்கு வெற்றி? எனக்காக நீ ஏதாவது யோசிக்கணும். எனக்கு இது போதும். நான் சாகுற வரைக்கும் இப்படியே இந்த பிள்ளைங்க முஞ்ச பாத்துக்கிட்டு என் அண்ணன் முஞ்ச பாத்துக்கிட்டு இருந்துருவேன். நீ போ, சும்மா எதையாவது உளறிக்கிட்டு. இந்த பாருங்க, நீங்க உங்களை பத்தியே யோசிக்காம மற்றவங்கள பத்தியே யோசிச்சதுனால்தான் நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறேன். ஏங்க, இங்க பாருங்க, நிஜமாலுமே நான் கேட்குறேங்க, உங்களை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா? எனக்கு இந்த சாமியை மேலேருந்து வருன்ற நம்பிக்கைலாம் கிடையாது. நல்ல மனுஷனை மட்டும் தான் நான் நம்புவேன். என் கண்ணுக்கு இப்போ நீங்கள் தான் சாமியாக தெரியுறீங்க. நியாயமா உங்களை பூஜை ரூம்ல உட்கார வச்சு உங்களுக்கு தான் பூஜை பண்ணணும். அதனால போதும் போதும், நீங்க கட்டின பூவெல்லாம் போதும். போங்க போங்க, எழுந்துச்சு போங்க. ஓகே, அப்போ மைக்கு முருகன் கன்ஃபார்ம். வெற்றி, வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் துள்ளி துள்ளி நனது. ஒரு சிலரோட செயல்னால ஒரு குடும்பமே நாசமா போயிடும். ஆனா ஒரு சிலரோட தியாகத்தினால ஒரு குடும்பமே நல்லா இருக்கும். இதுல நீ எந்த ரகம்னு உனக்கு தெரியும். பூவா கட்டிட்டு இருக்க? ஆமாண்ணா. ஆமா, நாங்க சுட 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 வடை நான் தான் பண்ணேன். நாங்க எண்ணெய் கம்மியாக தான் இருக்கு, உடம்புக்கு நல்லதான். தைரியமா சாப்பிடுங்க. போதும். இன்னும் வேணும்னா தைரியமான கேளுங்க. ஓகே சித்தி, போதும் போதும், பூ கட்டினது. இந்த வடை சாப்பிடு. என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? வடைங்க. இது யார் பண்ணது? நான் தான். ஓ, இதுக்கு தான் எங்க யாரையுமே கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னியா? ஆமா ஆமா, நீங்க சாப்பிடுங்க. புடிங்க. ம். பாப்பா
வடைக்கு கூடவா சேர்த்துக்க மாட்டீங்க? செல்லக்குட்டி வாங்க வாங்க வாங்க. இந்த வட்டை 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 வட்டை. பிடிங்க. இந்த மணி பிடிமா. இது உனக்கு, இது உனக்கு. இதுக்கு மேல அவமானத்தை பொறுத்துக்க வெற்றி முடியாது. சட்னி ஏவன் உட்காரு. டேய் என்னடா அடுக்குற? நீங்க கொடுக்கலனாலும் நாங்களே எடுத்துக்குவோம். பெருசா மான ரோசத்தை எதிர்பார்க்கிறாரு போல. பரவாயில்லப்பா, ஒரு முன்னாள் மந்திரி பையன், நடப்பு எம்எல்ஏவோட புருஷன். ஆனா இப்பவும் சிம்பிளா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த ஈகோவும் இல்லாம இருக்கிய பெரிய விஷயம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவளை சீனா நமக்கு கிடையாது. ஆமா, ராகவ மச்சான் எங்க வந்திருந்த ஆளே காணோம். என்ன யாரும் வாய் தொண்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க அவரு? என்ன சொல்றது வெற்றி, அவன் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல. குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்குறான். கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிறான். யாராவது ரோட்ல பார்த்தாங்கன்னா கொண்டு வந்து நம்ம வீட்டுல போட்டுட்டு போறாங்க. இந்த புள்ள முகத்தை பார்த்து கூட அவன் இன்னும் மாறல. இதுல இருந்தெல்லாம் எப்ப அவன் வெளியே வரப்போறான்னு தெரியல. இதெல்லாம் எப்ப சரியாகும்னு தெரியல. எனக்கு அவன் மேல கோபம் இருந்தாலும் பொண்டாட்டிய சாக கொடுக்கறதோட வலி என்னன்னு எனக்கு தெரிய வெற்றி. அதனால்தான் அவனை என்னால் எதுவும் சொல்ல முடியல. நானாவது 3 குழந்தைகளுக்கு தகப்பனான அப்புறம் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு அவளை பறி கொடுத்தேன். ஆனா இவன் கண்மணியோட பெருசா வாழவே இல்லை. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அப்பா என்கிட்ட ஆசையா அது வரைக்கும் பேசினதே இல்லை தெரியுமா. எனக்கு அப்பா கூட படுத்து தூங்கணும், அவர் கூட விளையாடணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் அவர் தள்ளாடிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவாரு. நான் அவரை பார்த்தே 1 வாரம் ஆச்சு மாமா. செல்லக்குட்டி, அப்பா வருவாரு, நீங்க சாப்பிடுங்க. ஏய், ஒழுங்கா எழுதுறி. அங்க என்ன போட்டிருக்க? ஒழுங்கா பார்த்து எழுது. பார்த்து எழுது. செமையா வருது காத்து. எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? ஆமா மாப்பிள்ள, சூப்பரா இருக்குல்ல. என்னதான் ஏசில போய் உக்காந்தாலும் இந்த இயற்கை காத்துக்கு ஈடாகுமா? இப்பெல்லாம் யாரு மாப்பிள்ளை இதை விரும்புற? நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க, எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. இப்ப இருக்கிற சிறு வயசு பிள்ளைங்களுக்கு எங்க இந்த அனுபவம் கிடைக்குது? மேடம், என்ன? நீங்க மறுபடியும் பவருக்கு வந்தது பல பேருக்கு பிடிக்கல. எல்லாரும் புதுசா ஏதோ திட்டம் போட்டு உங்களை இந்த கலெக்டர் பதவியிலேருந்து இறக்கியே ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்களாமா. யாரா பேசுறது? யாருன்னா, யாரெல்லாம் ஒரு நேர்மையான அதிகாரினால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் தான் பேசுவாங்க. உனக்கு யார் சொன்னா இதெல்லாம்? ஒரு தடவை அடிபட்டோம்ல, அதுதான் அங்கங்க ஆள் போட்டு வச்சிருக்கேன். சோர்ஸ் தான், கொஞ்சம் கவனமா இருங்க. வலிமா, நான் கவனமா இருக்கேன். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன். சப்பா, அடுத்த ரவுண்டா? யாரும் என்னை பார்த்து அக்கறைப்பட வேண்டாம்னு சொல்லுவீங்க. சித்தி, ரவுடி நல்லதுதானே சொல்றான், நீ ஏன் கோவப்படுற? வீரா, பாத்தியா அவன் உழப்பு? நீ என்ன சொன்னாலும் அது செம்ம கவுண்டர் கொடுப்பாப்ல. நீலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது. வெற்றி, கனிக்கு வீராவோட குணம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற சில பேருடைய குணமும் அப்படியே இருக்கு. தெளிவா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கா பாரு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி கப் சுப்புன்னு ஆயிட்டீங்க? போர் அடிக்கல? இதான் விளையாடலாமே. அது என்ன சாபூத்துறியா?
அதான் அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களே. அது அந்தாக்ஷரினா? அது அந்தாக்ஷரி. அதான். மாமா நான் முதல்ல பாடுறேன், இருங்க வரேன். வாங்க என்னோட பி சுஷீலா வாங்க. பாத்தியாடா? படிப்பு தவிர எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்துருவா. சரி சரி. பாடுங்க. ஏய் மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு, ஏய் வாடி கூலிங் வாட்டர் மெலனு, மண்டையில படிப்பொண்ணு ஏறலடி, அழகுல உன்ன மிஞ்ச ஆள் இல்லடி, மினுக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி, வாடி என் முட்டை கலக்கி. ஏய், செம்ம, சூப்பர். தாத்தா என்ன நீங்க கண்ணு? பாடுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அதெல்லாம் தெரியாது, அடுத்து நீங்க தான் பாடுங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. அவ்வளவுதான். வள்ளி இப்ப நீ பாடணும். சரி, எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்ச அண்ணன் ஏன் அண்ணன் அன்ப அள்ளி கொடுக்கறதில் மண்ணு, அண்ணன் பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊருல ஆளே கிடையாது. அண்ணன் ஏன் அண்ணன் அன்ப அள்ளி கொடுக்கறதில் மண்ணு. அவ்வளவுதான். முருகன் மைக் செட்ல படிதான் வந்து நல்லா இருந்திருக்கும். சூப்பர் வள்ளிமா. மாமா ஏமா இப்போ நீங்க பாடுங்க. நானா? நான் பாடினா உங்களால தூங்கவே முடியாதே. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க பாடுங்க. அப்படியா? சிச்சுவேஷன் சாங் ஒன்று விடலாமா? பழைய பாட்டு. நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு, நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா, தன்னாலே எல்லாம் ரெண்டாச்சு, உன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு, நீ இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு, அது மாயம் என்றாச்சு. அவள்தான் எஞ்சிக்கோங்க. அடேங்கப்பா, பரவாயில்ல வெற்றி, சூப்பரா பாடுறியே. ஓகேவா? நல்லா இருக்கு. நல்லா பாடுனே. ரவுடி இப்ப நீ. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே, தொட்ட ஊடல் சுட்ட உடன் பட்டதென்ன வட்ட நீலவோ, கண்ணே என் கண்ணே பூபாலமே, கூடாதேனும் வானம் உண்டோ சொல், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே. ஏய், வா, நம்ம மாறம் பாடுறத கேட்டா காதலே இல்லாதவங்க மனசுல கூட காதல் வந்துரும். நல்லா பாடுறடா. வீரா இப்ப நீ. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடுமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இது என்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இவங்க 2 பேரும் வெளியே அடிச்சுக்கினாலும் உள்ளுக்குள்ள பிடிச்சிக்கிறாங்களே. 2 பேரும் வெளியே பிரிஞ்சிருந்தாலும் மனசார 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. கல்லுக்குள்ள ஈரம், கோவத்துக்குள்ள காதல்.
இந்த மாறன நல்லவனா கெட்டவனா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே. டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவோமா? வச்சிருவோம். டெஸ்ட் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். முதல் டெஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்றது? யாரா நம்மள சொடகு போட்டு கூப்பிடுறது? ஓய் வாண்டே. நான் தான் மாமா. வாங்க வாண்டு வாங்க. ம். வாங்க வாங்க. என்ன மாமா நீ ஆ. வீட்டுக்கு வந்ததுல இருந்து வள்ளியோட பேசுற, என் தாத்தாவோட அரட்டை அடிக்கிற, இப்படியே வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கியே, கொஞ்சம் கூட என்ன என்டர்டெயின் பண்ணவே மாட்டேங்கிற. என்ட்ரு ட்ரெயின்னா இந்த பாருமா, மாமா வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு, என்ன பண்ணணும் தெளிவா சொல்லிடு. ஆடலாம் பாடலாம், எனக்கு ஏதாவது புதுசா சொல்லித் தரலாம், என் கூட கண்ணாமூச்சி விளையாடலாம். இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் போர்னா நீ அதை விட போர் மாமா. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கும் ஆடணும் பாடணும்லாம் ஆசையாக தான் இருக்குது. நான் ஆடினா எவன் பார்ப்பான்? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு கேம் ஒன்று ஆடுவோம். என்ன கேமு? என்ன கேம்? அங்க ஒரு பயங்கரமான விஷப்பூச்சி இருக்குது. என்ன போச்சு? என்ன பூச்சின்னு அசால்ட்டா கேக்குற? பூச்சினா லைட்டா பயப்படுவாங்க குழந்தைங்களா. அது சரி, கண்மணியோட பொண்ணு வீராவோட வளர்ப்பு, உனக்கு பயம் என்னன்னு தெரிய போகுது. நான் பயந்ததே அதான் இல்லையே. தெரியுதே. நான் பூச்சிய பார்த்தா அது கூட விளையாடுவேன். ஓ அன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் பின்னாடி கொடுக்க வச்சிருக்கோம்ல, கொடுக்கா அதான் மாமா ஸ்கார்பியன். ஜீப்பா தேலா. ஆ? அது நான் போய் எடுத்தேன்னா ஐயோ. வீர அப்படியே பதறி ஓடி வந்துட்டா. அடேங்கப்பா, நீ பயங்கரமான ஆளா தான் இருக்கிற. சரி சரி, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அப்போ ஒன்று பண்ணுவோம். இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதே மாதிரி பண்ணுவோமா? சரி சொல்லுங்க. அங்க ஒரு பூச்சி இருக்குது. இல்லையே. ஐயோ அம்மா தாயே, இல்லைன்னு தெரியுமா? இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன், நீ ஏதாவது நடுவில் பேசினா நான் மறந்துடுவேன். உனக்கு எஞ்சி கேட்கறேன், நான் கொஞ்சம் பேசிக்கிறேனே. சரி சொல்லுங்க. நன்றி. இப்போ அங்க பூச்சி இருக்குது. அந்த பூச்சை நீ பார்த்தோன்னா ஐயோ அம்மா குய்யோ முய்யோன்னு கத்துற கத்துனா சவுண்ட் வரும். கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்றேன்ல. கத்துனா உன் மேல உண்மையா இருக்கு அக்கறை இருக்கோ, உண்மையா உன் மேல யாருக்கு கேர் இருக்கோ, தப்ப தப்ப தப்புன்னு ஓடி வருவாங்க. ஓடி வரவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட்னு வச்சு உன் மேல யார் அனுபவிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். எப்படி கேம்? சூப்பர் ஓகே மாமா. ஓகே. இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் லைட்டா கொஞ்சம் அப்படியே இருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நான் சீனியர், என்கிட்டயே வா. இப்ப பாருங்க என் performance. மன்னிச்சு, நீ பயங்கரமான பர்ஃபார்மர், நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், அப்படி போய் ஒளிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ நடிக்க ஆரம்பிச்சிரு. ஓகேவா? ஸ்டார்ட் ரோலிங். ஆக்ஷன் 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 ஆக்ஷன். ஐயோ பூச்சி பூச்சி காப்பாத்துங்க. இதோ பாருடா, நம்மளை விட பாப்பா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்குது, ஆனா நல்லா இருக்குது. ஐயோ அம்மா பூச்சி, ஐயோ ஐயோ பூச்சி, ஐயோ பூச்சி. என்னாச்சு? என்னாச்சு? ஹீரோ ஃப்ரண்ட்ல வந்துட்டாரு, ஹீரோயின் பேக்ல நிக்குது. ஐயோ பூச்சி என்னாச்சு? என்னாச்சு பாப்பா? என்ன ரவுடி. என்னாச்சு? ரவுடி பூச்சி ரவுடி. ரவுடி கடிச்சிருச்சா என்ன? ரவுடி அங்க பூச்சி ரவுடி. சரி 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 அங்க சரி, பாரு. கடிக்கல? இல்ல. சரி சரி, ஒன்னும் ஆகல. பட்டு இந்த பூச்சி கடிக்காது. கடிச்சிருந்ததுன்னா வலிக்கும் இல்ல. நீ முதல்ல அந்த பூச்சிய கொல்லு. அது கடிக்கல. அது கடிச்சிருக்கோ ரவுடி. தங்கம், அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது தங்கம். அதையும் போய் நம்ம கொல்லணும்? பாவம், தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்கும்ல. இப்ப இது நம்ம கொண்டுட்டோம்னு வச்சுக்கோ, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நம்ம வேணா அதை பத்திரமா வெளியே கொண்டு விட்டுறலாம். அவ்வளவுதான். யார்ரா அவன்? பனியன் போட்ட அந்நியனா இருக்கிறான். இவன் நல்லவனா கெட்டவனா? பூச்சிக்கெல்லாம் வக்காலத்து வாங்கி ஒரு பக்கம் டைலாக் பேசுறாப்ல. பூச்சிக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு புதுசா ஒரு மேட்ரு போடுறாப்ல. ஒரு பூச்சை கூட கொல்ல வேணாம்னு நினைக்கிறவன் எப்படி ஒரு மனுஷனை போய் கொண்டு இருப்பான்? பிசிறு தட்டுது. சம்திங் ராங்கு. கண்டுபிடிச்சிருவான்.
ஐயோ அம்மா. ஏய் வாண்டு உட்காரு. மாமா ஆ, என் மேல வீராக்கு தான் ரொம்ப உயிரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆ. ஆனா ரவுடி தான் ஆளா வந்து என்னை காப்பாத்திட்டா பாத்தீங்களா? யா. ரவுடிக்கும் என் மேல பாசம் அதிகமா இருக்குல்ல? ஆமா செல்லக்குட்டி. அதான் நம்ம சில நபர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம தப்பா நினைச்சிருவோம். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் நாம நினைச்சதோட அவங்க நேர்மாறா இருப்பாங்க. இதுதான் சிம்பிளா லேட்டஸ்ட் டைலாக்கா சொல்லணும்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஆ. மாமா ஆ? இது ரொம்ப பழைய டயலாக். கண்டுபிடிச்சிட்டியா? சரி விடு. இந்த மாரம் பையனை ரொம்ப குழப்புறானே. ஒரு பக்கம் கொலகாரன் கோவக்காரன் டெரர் ஃபேஸா இருக்கான், இன்னொரு பக்கம் பூச்சிக்காக பேசுறான், குழந்தை மேல உயிரா இருக்கிறான், சாஃப்ட் ஃபேஸா இருக்கிறான். யாரா அவன்? ஐயோ! ஓ, இது சில்ற. வலிக்குதா? என்னம்மா கேள்வி இது? வலிக்காம அப்படின்னு சில்லுனா இருக்கும். அட என்ன மாமா, எனக்கு புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. என்ன விஷயம்? இல்ல சில குட்டி என்ன தப்பா எடுத்துக்காத. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மைண்ட் வாய்ஸ் நோய் எனக்கும் தொத்திக்கிச்சு. ம், சரி, அதெல்லாம் அப்படி. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம வச்ச இந்த ஃபர்ஸ்ட் போட்டியில இந்த போட்டியில ஜெயிச்சது இந்த போட்டியில ரவுடி தான் ஜெயிச்சான். வீராக்கு ரன்னர் அப் பிரைஸ் தான் கொடுக்கணும். ஓ, செம்ம சாப்பா இருக்கிற. இந்த டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன்லாம் ஒன்ன ஜட்ஜா உட்கார வைக்கலாம். அடுத்தது என்ன போட்டி வைக்கலாம்? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேமா போடுங்க. ஆ. இந்த கேமே கொஞ்சம் சுமார் தான். இருந்தாலும் ரவுடிக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுல. யா. அது மாதிரி வேற ஏதாவது புது கேமா கிரியேட் பண்ணுங்க. பண்றேன். தெரிஞ்சா பண்ண மாட்டேனா?